சிறுவயதிலிருந்தே சித்தப்பாவிடம் எனக்கு அசாதாரண நெருக்கம். அம்மா அப்பாவை விட அவரிடம்தான் அதிகமாக பகிர்ந்து கொள்வேன். அவரும் என்னை மிகவும் அன்பாக நடத்தினார். ஒருநாள் இரவு அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இல்லை. சித்தப்பாவுக்கு தலைவலி என்று டீ கேட்டார். நான் டீ கொண்டு போய் கொடுத்துவிட்டு திரும்பும்போது, யாருமில்லை, உனக்கு பயமிருக்கும், இங்கேயே படுத்துக்கோ என்றார். பிறகு ஒரு வீடியோ காட்டினார். அதைப் பார்த்ததும் என் மனதில் ஏதோ மாற்றம். அன்று இரவு சித்தப்பாவின் படுக்கையில் அவருக்கு அருகில் படுத்திருந்தபோது எனக்குள் ஒரு புதிய உணர்வு முளைத்தது. நான் படிப்பில் ஆர்வம் உள்ளவள். ஆனால் அப்பாவுக்கு மேற்படிப்பு பிடிக்கவில்லை. கல்லூரியில் காதல்தான் அதிகம் என்றார். சித்தப்பாதான் அப்பாவிடம், ராஜியின் பொறுப்பு என்னுடையது. அவள் தவறு செய்தால் நானே பொறுப்பு என்று உறுதி கொடுத்தார். அப்பா சம்மதித்தார். சித்தப்பா என்னை ஒரு கல்லூரியில் சேர்த்தார். படிப்பில் முழு கவனமாக இருந்தேன். ஆனால் என் தோழி ஒருத்தி தன் வருங்கால கணவனுடன் எல்லை கடந்த உறவு இருப்பதாகச் சொன்னாள். அதைக் கேட்டதும் எனக்குள் ஒரு ஆர்வம் எழுந்தது. சித்தப்பாவை பற்றியே யோசிக்கத் தொடங்கினேன். சித்தப்பா, இணையத்தில் பல வகையான வீடியோக்கள் இருக்கிறதாம். நீங்கள் பார்த்திருக்கீங்களா என்று நான் மெதுவாகக் கேட்டேன். நாமும் பார்த்து மகிழலாம் என்றேன். அவர் சிரித்துக்கொண்டே, இதை உன் அப்பாவிடம் சொல்லாதே. நைட்டு வா, காட்டுகிறேன் என்றார். மனதில் படிப்புக்கும் இந்த ஆர்வத்துக்குமிடையே போராட்டம். நைட்டு அவர் அறைக்குப் போனேன். குளிர் அதிகமிருந்ததால் அவர் படுக்கையில் சேர்ந்து கொண்டேன். சில வீடியோக்களைப் பார்த்தோம். அப்போது எதிர்பாராத விதமாக அப்பா அறைக்குள் வந்தார். இவ்வளவு நேரம் இங்கே என்ன என்று கண்டிப்பாகக் கேட்டார். நான் பயந்து என் அறைக்கு ஓடினேன். சித்தப்பா என் போனில் இணையதள வசதி போட்டு கொடுத்திருந்தார். ஒருநாள் அறிமுகமில்லாத எண்ணிலிருந்து ஒரு படம் வந்தது. பதில் சொன்னேன். பேச்சு ரொமாண்டிக்காக மாறியது. அந்த ஆள் என்னை பார்க்க விரும்புவதாகச் சொன்னார். நான் வீடியோ கால் கேட்டேன். அவர் மறுத்தார். அப்போது சித்தப்பா மொட்டை மாடிக்கு போவதை பார்த்தேன். நள்ளிரவு, கையில் மொபைல். எனக்கு சந்தேகம் வந்தது. இவர்தானா அந்த மெசேஜ் அனுப்பியது? மறுநாள் காலை சித்தப்பா மிகவும் சந்தோஷமாக இருந்தார். என்னை பைக்கில் கல்லூரிக்கு கூட்டிச் சென்றார். மாலையில் வீட்டில் தனியிருந்தபோது, அந்த வீடியோவை மறுபடி ஏன் கேட்கவில்லை என்று கேட்டார். நான் புதிய நண்பர் ஒருவர் அனுப்பியதாகச் சொன்னேன். அவர் முகம் மாறியது. நள்ளிரவு 11 மணிக்கு சித்தப்பா அறைக்குச் சென்றேன். மொபைலைக் கேட்டேன். தலைவலி, டீ கொண்டு வா என்றார். டீ கொடுத்துவிட்டு திரும்பும்போது கையை பிடித்து, இன்று இங்கேயே தங்கு என்றார். நான் மறுத்து என் அறைக்குச் சென்றேன். ஆனால் அவர் விடாமல் அழைத்தார். பயத்தில் படுத்தேன். இரவு முழுவதும் என் மொபைலை அவரே பயன்படுத்தினார். 12 மணிக்கு, அந்த பையன் யார் என்று கேட்டார். படத்தைக் காட்டினார். அது என் தோழியின் வருங்கால கணவன். நான் அதிர்ந்து அழுதேன். அப்போதுதான் சித்தப்பா சொன்னார், நீ சொன்னபோதே யாரோ ஏமாற்றுகிறார்கள் என்று புரிந்தது. அவனை நான் மிரட்டியதால் உன் பணங்களை பரப்பவில்லை. நான் கடுமையாக இருந்திருந்தால் நீ என்னிடம் ஒளிந்து கொண்டிருப்பாய். அதனால்தான் உன் நட்பை வளர்த்தேன்.